2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் மிக சிறந்த அறிக்கை என்று ஊடக நண்பர்கள் மட்டுமல்ல, பொதுவானவர்கள், படித்தவர்கள், குறிப்பாக அதிகாரிகள் அளவில் பேசப்படுகின்ற எங்கள் தேர்தல் அறிக்கை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் மற்ற கட்சிகள், குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கடந்த காலங்களில் காப்பி அடித்திருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு. அந்த காப்பி சாதாரண காப்பி இல்லை, ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காமா, ஃபுல் ஸ்டாப், அந்த வார்த்தைகள், வரிகள் அத்தனையும் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கடந்த காலங்களிலே நடைபெற்றது. ஆனாலும் அதுவும் எங்களுக்கு பெருமை. காரணம், இவ்வளோ காலமாக ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறகும் அதை இன்னும் பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பது, அதுவும் எங்களுக்கு பெருமை. ஒரு தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுகின்ற ஒரு செயல். தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தியம். இது புனிதமான ஒன்று. ஆனால் ஒரு சில கட்சிகள் ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு சடங்காக அது மட்டும் பார்த்து அந்த தேர்தல் முடித்த பிறகு அதை மறந்து விடுகின்ற சூழல். அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று சத்தியம் செய்த திமுக, 505 சத்தியங்கள் செய்த திமுக, அதில் வெறும் 66 சத்தியம் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ இது ஒரு நம்பிக்கை துரோகம். மீண்டும் அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதனால் திமுக இந்த தேர்தலில் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா, யாரோ சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் கிடையாது, வில்லனும் கிடையாது, காமெடினும் கிடையாது. அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு 100 பேர் குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்க அந்த மாதிரி ஒரு ஜோக்கரும் கிடையாது. அப்படிதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. ஏன்னா ஒரு நகைச்சுவையாக நாங்கள் செய்கிறோம். ஏன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க, ஏன் செய்யலை? அப்போது இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான ஒரு அறிக்கை. இந்த படத்திலே நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த படமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான். முழுமையாக இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நம்முடைய கலாச்சாரம், கட்டமைப்புகள் என்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது இல்லாமல் எங்களுடைய முக்கியமான இந்த சூழல், தமிழ்நாட்டினுடைய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா, போதையில்லா வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையே மதுவும் போதையும் தான். அடுத்த அதனால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அடுத்த பெரிய பிரச்சனை வேலையில்லாத சூழல். இந்த 3 பெரிய பிரச்சனைகள் தான் முதன்மையான பிரச்சனைகள். ஆனால் இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் மதுவை பற்றியும் போதை பொருட்களை பற்றியும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு சின்ன there is not even a whisper about alcohol and narcotic drugs in the DMK's manifesto. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாங்க? அதனால அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி. அதில் உங்களுக்கு இப்போது சில முக்கிய அம்சங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் ஒரு
முக்கிய அம்சங்களை மட்டும் நான் ஒரு சுருக்கமாக நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,30,00,000 இளைஞர்களுக்கு, அதாவது படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குவது தான் எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். 2026, 27, 27, 28 ஆகிய 2 ஆண்டுகளில் மட்டும் 2.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட 4ஆம் தொகுதி பணிகளுக்கு 35,000 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். 2ஆம் தொகுதி பணிகளுக்கு 10,000 பேர். அரசு பள்ளிகளில் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் நியமிக்கவும், காலியிடங்களை நிரப்பவும், அதாவது இன்னைக்கு 1 லட்சத்துக்கு கூடுதலான ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக இந்த ஆண்டில் 40,000 ஆசிரியர்களை நியமனம் செய்யப்படும். அதே மாதிரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, அவர்கள் அங்கே ஒரு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள். போக்குவரத்து துறையில் ஒரு 10,000 பேர். மின்சாரத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர். மருத்துவத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர். அது மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து. அதே போன்று காவிரி பல்பொருள் அங்காடி பணி செய்கின்றவர்கள், அது ஒரு 30,000 பேர் கூடுதலாக. வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 பேர். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைஞ்சபட்சம் ஒருவருக்கு ஒரு அரசு வேலை அல்ல தனியார் வேலை உறுதி செய்யப்படும் எங்கள் அறிக்கை மூலமாக. பட்டப்படிப்பு முடித்து வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கோ அவங்க இருக்கிறதுக்கு உதவி செய்யப்படும். மொத்தமாக சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கையில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அதாவது தனியார் துறை, அரசு துறை சேர்த்து நான் சொல்கிறேன். அது இல்லாமல் சுய தொழில், இதெல்லாம் சேர்த்து 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். தனியார் துறை சுய வேலை வாய்ப்புகள் மூலம் அடுத்த 5 ஆண்டுகள் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அடுத்தது, அதாவது அதில் இன்னொன்று, வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற தமிழ்நாட்டின் இன்னைக்கு முக்கிய பிரச்சனை மதுவும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே வீதி வீதியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நகரத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் விற்று கொண்டிருக்கின்றார்கள். அதை விற்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். இது எவ்வளோ நாங்கள் போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏதோ கஞ்சா 2.1, 3.1, 4.1 டிரைவ் பண்ணி அதில் ஒரு 5,000 பேர் பிடிப்பாங்க. அந்த 5,000 பேர் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. 10 நாளில் வெளியில் அவன் மறுபடியும் வித்துட்டு இருப்பாங்க. அது போலீஸுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி ஒரு பொருட்டாக கூட கிடைக்கல. அதாவது தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இதுதானே உங்களுடைய முதன்மை கடமை. நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் நெடுஞ்சாலை கட்டிட்டோம், ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், சிப்காட் பண்ணிட்டோம், அந்த ஃபேக்ட்ரி பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம்ல. உங்கள் பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை, எதுக்கு உங்களுக்கு பதவி? இந்தியாவிலே அதிக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, அதிக பெண்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது காரணம் என்னன்னா 4,700 டாஸ்மாக் கடைகள் ஒரு பக்கம், 1,500 மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், 25,000 சந்து கடைகள் ஒரு பக்கம். அந்த சந்து கடைகள் 24 மணி நேரமும் மதுவை வித்துட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் வித்துட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டும் 1,80,000 கோடி ஊழல். பாதி கணக்கில் பாதி கணக்கில் இல்லை, பாதி வரி ஏய்ப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அல்ல. இதுதான் காரணமே. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். குடிச்சிட்டு அங்கங்கே கிடைக்கிற போதை, கபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தலாம்ஃபெட்டமின் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சரளமாக கிடைக்குது. போலீஸ்க்கு தெரியாமல் யாரும் விற்கிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அப்போ இதனால தான் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்கின்ற மாநிலமாக மாறி இருக்கு தமிழ்நாடு.
4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10, 12 வயசு குழந்தைங்களை இந்த மனித மிருகங்களாக, அந்த மனித மிருகங்களாக உருவாக்கியது திமுக, ஸ்டாலின் அவர்கள் தான். திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனால அதுல ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை. மது விலக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அண்ணா திமுக அறிக்கையில் படிப்படியா நாங்கள் கொண்டு வருவோம். அப்ப என்ன நிர்வாகம் உங்களுக்கு? அதுல வர பணம் வந்தா போதுமா? மக்கள் எப்படி போனாலும், நாசமா போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா, கவலை இல்லையா? இந்த தேர்தல் அறிக்கை தயாரிச்சது யாரு? கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெண். இதே கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு சொன்னாங்கல்ல. நீங்க தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட மது பத்தி ஒரு வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியாதா? கொண்டு வர முடியாதா? அதுல வர வருமானம் தான் உங்களுக்கு முக்கியமா? அதுல அழுகின்ற குடும்பங்கள் உங்களுக்கு தெரியலையா? அதுல தாலி அறுக்கின்ற பெண்கள் உங்களுக்கு தெரியலையா? அவங்க கஷ்டப்பட உங்களுக்கு தெரியலையா? நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதனால வருகிறது தெரியலையா? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதாவது வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். இந்த தமிழ்நாடு காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ற தனி பிரிவு ஏற்படுத்தப்படும். அதன் தலைவராக ஒரு டிஜிபி அளவில் அதிகாரியை நியமிக்கப்படுவார். ஏன்னா அதுக்கு குறைவான சரியா வராது. ஒரு டிஜிபி தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது அவ்வளோ சீரியஸான ஒரு பிரச்சனை இது. ஆனால் அதை பற்றி ஒரு பொருட்டா கூட திமுக நினைக்கல. கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் வணிகத்தில் ஈடுபடுகின்ற குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவிக்க 987 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் செய்யப்படும். அதாவது போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் கள்ள சாராயம் விற்கின்ற யாராவது விற்றாங்கன்னா அவங்க சம்பந்தமாக தகவல் கொடுத்தா, தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். அப்புறம் விவசாயம். திமுக ஆட்சியில் விவசாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை -1.8 வளர்ச்சி, வளர்ச்சி. கடந்த முந்தைய ஆண்டு -3.6. ஆனால் இவங்க எல்லாம் 5 ஆண்டுகள் ஆவரேஜா செஞ்சு நாங்கள் பிளஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போய் நெல்லுக்கு 3,500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு, 100 குவிண்டால்னா 100 கிலோ நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும். அதில் கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 900 ரூபாய் ஊக்கத்தொகை. ஒரிசால 800 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் திமுக அரசில் 131 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஆண்டு அது 130 ரூபாய் இருந்தது. பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் அதிகமாக படுத்தி 131 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க திமுக அரசு விவசாயிகளுக்கு. ஒரு டன் கரும்புக்கு 5,000 ரூபாய் கொள்முதல் விலையாக நிர்ணயிக்கப்படும். அது இல்லாமல் நெல் முதல் எள் வரை அனைத்து விளைபொருட்களுக்கும், காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். there will be a minimum price rate. நெல்லிலிருந்து எள்ளு வரைக்கும், பழங்கள், காய்கறிகள் அத்தனைக்கும், விளை பொருட்கள் அத்தனைக்கும் ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் துறை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5 விழுக்காடு வளர்ச்சி அடைவதற்கு உறுதி செய்ய திட்டங்கள் வகுக்கப்படும். இடுபொருட்கள் மானியமாக ஒரு உழவருக்கு அதிகபட்சம் 30,000 ரூபாய், ஒவ்வொரு உழவருக்கும் 30,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் இடுபொருட்களுக்கு. நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 25 விழுக்காடு வேளாண் சார்ந்த துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். 25% of the budget will be allocated for agriculture and agro related works. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நியாய விலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை அட்டைக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கப்படும். கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெற்ற குறுகிய கால மற்றும்
மத்திய கால பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய 1 லட்சம் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை அதாவது வேளாண் சந்தை துறைக்கு புதிய அமைச்சகம் ஏற்படுத்தப்படும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு புதிய அமைச்சர் நியமனம் செய்யப்படுவார். அனைத்து மாவட்டங்களிலும் அங்கு அதிகம் விளையும் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் வகையில் வேளாண் சிறப்பு மண்டலம் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் அங்கே எந்தெந்த பொருட்கள் விளைகிறதோ அங்கே. தஞ்சாவூரிலும் நெல்லையிலும் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தருமபுரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களுக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். அப்புறம் வேளாண் பயன்பாட்டுகளுக்கு மின் இணைப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் உழவர்கள் அனைவருக்கும் உடனடியாக மும்முனை மின்சாரம் இணைப்பு வழங்கப்படும். 125 நாள் ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். வேளாண் பணிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க்கு இது கொண்டு வரத்துக்கு இதெல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்துவனால வேளாண் பணியின் போது விஷப்பூச்சிகள் பாம்புகள் கடித்தால் நாங்கள் உயிரிழக்கும் உழவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கப்படும். அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு உழவர்களுக்கு 60 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 2 லட்சம் கோடிக்கு நீர்ப்பாசன திட்டங்கள் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் 2 லட்சம் கோடி. அதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி செலவில் நிறைவேற்றப்படும். ஏன்னா மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்டு இதில் ஒரே ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட அவங்க 75,000 கோடி ஒரு ப்ராஜெக்டில். தமிழ்நாட்டில் நந்தன் கால்வாய் திட்டம், காவேரி குண்டார் திட்டம், தருமபுரி காவிரி இணைப்பு திட்டம், இப்படியெல்லாம் எவ்வளோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்ற நேரத்தில் அதில் எந்த ஒரு பங்களிப்பும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பெரிய செட்பேக் 5 ஆண்டு காலத்தில் இருக்குது. அதில் ஆண்டுதோறும் 20,000 கோடி நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கி செய்யப்படும். இதில் நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி. இப்போ இருக்கிற திமுக அரசு கல்வித்துறையில் அவங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 48,000 கோடி தான். அதில் இவங்க அதிமுக ஆட்சி நேரத்தில் அவங்களுடைய பட்ஜெட் கல்வி பட்ஜெட் பார்த்தா அப்போ இருக்கிற ஜிஎஸ்டிபி படி பார்த்தீங்கன்னா 1.69% இருந்தது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் கல்விக்கு இவங்க ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ பங்கீடு பார்த்தீங்கன்னா 1.19%. 1.69 ஜிஎஸ்டிபியிலேருந்து வெறும் 1.19க்கு வந்துடுச்சு திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் நமக்கு எவ்வளோ ஜிஎஸ்டிபியில் இருக்கணும்னா 6% இருக்கணும் கல்விக்கு. அந்த அடிப்படையில் தான் எங்கள் பட்ஜெட்டில் 1,07,000 கோடி கல்விக்கு ஒதுக்கீடு செய்து கல்வி முழுமையிலும் 12ஆவது வகுப்பு வரை இலவச கல்வி நாங்கள் தரமான கல்வி நாங்கள் கொடுப்போம்.